வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அமினதாபின் வீட்டின் மேல் கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். போதும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க. இந்த ரெண்டையும் தான் நாம் தியானிக்க போறோம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 13, 14 வாசியுங்கள். 1 நாளாகமம் பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வராமல் அதை கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டிலே சேர்த்தான். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் இடத்தில் அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோம் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் நீங்க பலப்படுவதற்கும். முதலாவது, அபினதாபின் வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி எத்தனை வருஷம் இருந்துச்சு? வார்த்தையை வாசித்தாங்க. யார் சொல்ல முடியும்? பார்த்தீங்களா? யாரும் வசனத்தை கவனிக்கல. 20 வருஷம் இருந்துச்சு. எத்தனை வருஷம் இருந்தது? 20 வருஷம் ஒரு வீட்டில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். ரைட். இந்த உடன்படிக்கை பெட்டியானது சாதாரணமானது அல்ல. இது எங்கே இருக்கும் என்று சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்திலே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்னு 3 இடம் இருக்குது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இந்த பெட்டி இருக்கும். அங்கே கேருபீன்கள் இருக்கும். அதன் மேலே அங்கே தேவ பிரசன்னம் நிறைஞ்சிருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள குத்துவிளக்கு வெளிச்சமோ அல்லது சூரியனுடைய வெளிச்சமோ போகாது. அங்கே தேவ முகத்தின் வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் குத்துவிளக்கு வெளிச்சம் இருக்கும், பிரகாரத்தில் சூரியனுடைய வெளிச்சம் இருக்கும். அப்போ தேவ மகிமையின் வெளிச்சத்தில் போக வேண்டும் என்றால் ஆசாரியன் தன்னை சுத்திகரித்து கொண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உள்ளே நுழைய முடியும். பரிசுத்தம் இல்லாவிட்டால் அவனும் மடிந்து விடுவான். அவனை சங்கிலினால் வெளியே இழுத்து போடுவார்கள். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நீங்கள் வாசிக்க முடியும் என்றால் என்னாகமம் 17:8 பார்த்தால், மோசே ஆரோனுக்காக வைக்கப்பட்ட அந்த கோல் மறுநாளிலே துளிர்த்து அது பூ பூத்து கிளைகள் விட்டு அது வாதுமை பழங்களை கொடுத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எந்த மரமும் 24 மணி நேரத்திலே அது துளிர் விட்டு பூத்து காய்த்து கனி கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் தேவ பிரசன்னத்திலே உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் கொண்டு ஒரு கோலை வச்சாங்க. 12 கோல்ல ஒரு கோல் மட்டும் அந்த அளவுக்கு வீரியமாய் துளிர்த்து ஒரு 6 மாதமோ சில வருஷங்களோ கழித்து கொடுக்க வேண்டிய வளர்ச்சியை அந்த பிரசன்னம் அவ்வளவு சீக்கிரத்தில் அங்கே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து விட்டது. அல்லேலூயா. அப்போ பிரசன்னத்தில் இருக்கிற வளர்ச்சியே தனி, வெளியே இருக்கின்ற வளர்ச்சி வேற. தேவ பிரசன்னத்துக்கும் வெளியே இருந்து வளர்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவ பிரசன்னம் நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை செழிப்பாக்கும், நம்மை உயர்த்தும். இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே போகிறதோ அங்கே வெற்றி. அந்த உடன்படிக்கை பெட்டி யோர்தானில் சென்றால் யோர்தான் 2ஆய் பிரியும். யுத்தத்திற்காக எடுத்துக்கொண்டு போனால் யுத்தத்தில் வெற்றி கிடைக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டியை ஏதாவது விக்கிரக கோயிலில் வைத்தால் அந்த தாகோன் சிலை எல்லாம் உடைந்து துண்டு துண்டாக மாறிவிடும். இந்த வல்லமைக்கு முன்னால எந்த கடலோ, எந்த யுத்த மனிதர்களோ, எந்த சத்ருவின் ஆவியோ, எந்த யோர்தானோ, எந்த யுத்த வீரர்களோ நிற்கவே முடியாது. அவைகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தது தான் இந்த உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி 20 வருஷம் அபினதாபின் வீட்டிலே இருந்திருக்கிறது. ஆனால் 20 வருஷத்துல என்ன ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. என்ன நடந்ததுன்னு சொல்லி அங்கே ஒன்றுமே பார்க்க முடியல. ஆனால் ஒன்று நடந்தது, நமக்கு துக்க
துக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, அதுதான் கஷ்டமாக இருக்குது. 20 வருஷம் ஒரு வீட்டில் ஒரு பெட்டி இருந்து அதனுடைய மேன்மையை, மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளாதவர்கள், அதன் பிரசன்னத்திற்கு இடம் கொடாமல் அந்த மகிமையை உணராத மக்களாக அந்த வீட்டில் இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இன்னொரு வசனத்தின் மூலம் அறிய முடிகின்றது. என்ன வசனம் என்று சொன்னால், அங்கே 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3-8 வரைக்கும் நீங்கள் இப்பொழுது வாசிக்க வேண்டாம். அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 20 வருஷம் இந்த பெட்டி அங்கே இருக்கின்றது. சவுல் தேடவில்லை, தாவீதுக்குள்ளே ஒரு ஆசை வந்தது. சவுலின் நாட்களில் இந்த பெட்டியை தேடாமல் போனோம், நாம் தேடி இதை கொண்டு வருவோம் என்று அவன் புறப்படும் போது, இந்த அம்மினதாப் வீட்டில் 2 பையங்க இருந்தாங்க. ஒரு பையன் பேர் ஊசா, ஒரு பையன் பேர் அகியோ. இந்த 2 பையங்களும் இந்த பெட்டியை ஒரு ரதத்தின் மேலே வைத்து தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், மாடுகள் மிரண்ட உடனே பெட்டி சாய ஆரம்பிச்சது. உடனடியாக அந்த ஊசா போய் தொட்டான். தொட்ட இடத்திலேயே அந்த ஊசா மடிந்து போய்விட்டான். 20 வருஷம் அந்த பெட்டி இருந்தும் பாருங்கள், எந்த ஒரு பிளஸ்ஸிங்கும் இல்லாமல் 2 பிள்ளைகளில் ஒரு பையன் மடிஞ்சு போனது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்னங்க விளங்குது, இதில் இருந்து என்ன புரியுது அப்படின்னு சொன்னால், பெட்டி வீட்டில் இருந்தது, பிரசன்னம் இருந்தது, கர்த்தர் இருந்தார், வசனம் இருந்தது, அபிஷேகம் இருந்தது. ஆனால் அதனுடைய அந்த அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அதன் ஒழுங்கை, அதன் கிரமத்தை இவர்கள் கற்றுக்கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், ஏனோ தானோவென்றே என்ன செய்தார்கள், வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய இயேசுவை போல உயர்ந்தவர் யாரும் இல்லை, அவரை போல ஆசீர்வதிப்பது யாருமே இல்லை. நம்முடைய வேத வசனம் நம்மை மேன்மைப்படுத்துவது போல எந்த மனிதனுடைய கதைகளோ, எந்த மனிதனுடைய தத்துவங்களோ மேன்மைப்படுத்த முடியாது. இவ்வளவு மேன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நம்முடைய வீட்டிலே வைத்துவிட்டு இதை கற்க வேண்டிய பிரகாரம் கற்று இதற்கு கொடுக்க வேண்டிய ஒழுங்கையும் முறைமையையும் நாம் கொடுக்காமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், சபைக்கு வந்தும் 10 வருஷமாக துதிக்காம, ஒரு ஜெபம் பண்ணாம, ஒரு ஆராதனை பண்ணாம, ஒரு திருவிருந்தில் பங்கெடுக்காம, ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு கடமைக்கு போய்கிட்டு இருந்தா, அங்கே 20 வருஷம் என்ன, நான் ஒரு 20 வருஷம் விசுவாசி, நான் 40 வருஷம் விசுவாசி, நான் 30 வருஷம் விசுவாசி அப்படின்னு சொல்லிக்கொள்றதுல ஏன்னா பெருமையாய் இருக்கலாமே தவிர, உங்கள் வாழ்க்கையில் நீதிமான் பனையை போல செழித்தானே, லீபனில் உள்ள கேதுருவை போல அவன் செழித்து வளர்ந்தானே, அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி என்ன செய்யாது, இருக்காது. அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, நாம் வளர வேண்டும், செழிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கித்தியனாகிய ஓபேத்ஏதோம் வீட்டுக்குள்ள இந்த பெட்டி போச்சுது. அல்லேலூயா. 20 வருஷம் இருக்கல, 30 வருஷமும் இருக்கல, 3 மாசம் 90 நாட்கள். அல்லேலூயா. சோதர் கர்த்தர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மினதாபின் வீட்டில் பெட்டி இருந்தது. பிள்ளைகள் அதற்கு தேவையான முக்கியத்துவத்தை கொடுக்கல, அந்த பிரசன்னத்தை உணரல, ஒழுங்கை கற்றுக்கொள்ளல. பெட்டியை சுமக்கணுமே, அதை இன்னொன்று மேல ஏற்றலாமா, பெட்டியை ஆசாரியர்கள் தவிர வேறு யாரும் தொடக்கூடாது, நாம தொடலாமா, இந்த ஒழுங்கு, பயபக்தி, பரிசுத்தம் இல்லாம போனதுனால பெட்டி இருந்தும், மகிமை இருந்தும், ஆசீர்வாதம் அங்கே இருந்தும் அங்கே வேலை நடக்கலை. அல்லேலூயா. ஆனால் இந்த 3 மாதம் கித்தியனாகிய ஓபேத்ஏதோம் வீட்டுக்கு வந்துச்சு. அவன் பார்த்தான், எப்பா பெட்டியை தொட்டவன் கெட்டான், எச்சரிக்கையாக இருங்க, வீட்டில் கர்த்தர் இருக்கிறாரு, வீட்டில் தேவ மகிமை இருக்குது, ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறாரு, பயபக்தியாக இருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, பாடுங்க, துதிங்க, ஆராதிங்க. அல்லேலூயா. எல்லாரும் துதிக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட அவனுடைய வீடையே ஒரு ஆலயமாகவே மாற்றிட்டான். அல்லேலூயா. ஜெபம், காலையில் ஜெபம், மத்தியானம் ஜெபம், பாட்டு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், பிரசன்னம் இருக்குது. இது ஆசாரியர்கள் போகக்கூடிய இடம், இது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இடம். இந்த மகிமையான பெட்டி நம்ம வீட்டில் வந்திருக்குது. இது ஒரு பெரிய பாக்கியம், இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி பயம், ஆண்டவருக்கு நடுக்கம், கர்த்தருக்கு கூடிய காரியங்களில் ஒழுக்கம், அவன் நல்ல பயபக்தியும் ஜெபமும் துதியும் எடுக்க 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 பார்த்தீங்கன்னு சொன்னா
பிளஸ்ஸிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நன்மை உள்ளே தொடருது. வீட்டில் ஆசீர்வாதம், வெளியே ஆசீர்வாதம். அவனை பற்றி நீங்கள் சோதரம் 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லியிருக்கு, அந்த கித்தியனாகிய ஓபேத்ஏதோமுடைய சந்ததி, அவன் பிள்ளைகள், அவன் சகோதரர்கள், அவன் பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்த்து 62 பேர். அந்த 62 பேரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். 62 பேரும் அன்னைக்கு ஆளுகை செய்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த 62 பேரும் அன்றைக்கு பலசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 60 பேரும் நல்ல பூமியில உயர்ந்த இடத்துல, ஆலயத்தில் முக்கியமான இடத்துல, சிறந்த பொசிஷன்ல, மேன்மையில கர்த்தர் தூக்கி கொண்டு போய் வைத்தார் என்று அங்க விழாவாரியா எழுதப்பட்டிருக்குது. அப்படியானால் பிரியமானவர்களே, 20 வருஷம் ஒரு வீட்டில் பெட்டி இருந்தோம். கடைசியாக ஒரு துக்கத்தில் முடிஞ்சது. 3 மாதம்தான் அந்த பெட்டி இருந்துச்சுது. இந்த வீட்டில் 62 சந்ததி வரைக்கும் அவன் சகோதரர்கள், பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பிளஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நீங்கள் தேவ சமூகத்துக்கும் பிரசன்னத்துக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எவ்வளோ பயபக்தி கொடுக்குறீங்க, எவ்வளவாய் வேதத்தை பயந்து வாசித்து முழங்காலில் நின்று வாசிக்கிறீங்க, எவ்வளவாய் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுறீங்க, அல்லது எவ்வளவாய் உங்கள் வீட்டில் ஜெபம் நடக்குது. உங்கள் வீட்டில் இந்த வாரத்தில் ஒரு பாட்டு சத்தமாவது கேட்டது உண்டா என்பதை யோசித்து பார்ப்போம். அடிக்கடி சபையில் வந்து ஜெபித்த அனுபவங்கள் ஏதாகிலும் இருக்கிறதா? பிரசன்னத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தது உண்டா? வேண்டுமென்று அவங்க வீட்டில் 1000 ஒரு வாரத்தில் 1000 சினிமா பாட்டு ஓடி இருக்கும். டிவியில் 1000 சினிமா கதை ஓடி இருக்கும். ஒரு நாளாவது ஆபிரகாம் கதை வாசித்திருக்க மாட்டீங்க, ஈசாக்கு கதையை வாசித்திருக்க மாட்டீங்க. ஆனால் இங்கே வருவீங்க, எங்கள் வீட்டில் ஆசீர்வாதமே இல்லை பாஸ்டர். பிரசன்னத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தா பிளஸ்ஸிங் வரப்போகுது. அல்லேலூயா. பிரசன்னத்துக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் நீதிமானாய் பனையை போல செழிக்க போறீங்க. லீபனுள்ள கேதுருவை போல உறுதியா இருக்க போறீங்க. நீங்க கொடுத்து பாருங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள நாம் வருவோம். ஆண்டவரே, என் வீடு அமினதாபு வீட்டில் இருந்த 20 வருஷம் பெட்டி இருந்த மாதிரி இருந்துட்டு போயிடக்கூடாது. எதையுமே அங்கே காணலையே ஆசீர்வாதத்தை. கடைசியில் அந்த பையன் தவறிட்டாங்கிறது தானே வருது. ஆனால் இந்த கித்தியனாகிய ஓபேத்ஏதோம் வீட்டில் 62 பேர் சந்ததியெல்லாம் போயிருக்குதே, பரவி போயிருக்கு ஆசீர்வாதம். அப்போது தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், அல்லேலூயா, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள், பிரகாரங்களில் செழித்திருப்பார். அப்போ பிரகாரத்தையும் சமூகத்தையும் விரும்புகிறவர்கள் நல்ல பிளஸ்ஸிங்காக இருப்பாங்க. ஆமென். அப்போ இன்றைக்கு நாம் அமினதா வீடை போல நம் வீடா, அல்லது கித்தியனாகிய ஓபேத்ஏதோமினுடைய வீடை போல நம் வீடா? நம் சபை அமினதாபின் சபையா, அபினதாபின் சபையை போன்ற சபையா, இல்லை கித்தியனாகிய ஓபேத்ஏதோமின் சபையை போன்ற சபையா, வீடை போன்ற சபையா? அல்லேலூயா. எது என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஆமென். இரண்டாவது ஒரு குறிப்பு வாசிக்கிறேன் பாருங்க, சொல்றேன், வாசியுங்கள். அடுத்த குறிப்பு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், ஒருமித்த சகோதரர்கள். எப்பா, அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவங்க கூட்டத்தில் போய் நீ சேர்ந்துராத. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. அடுத்து, உக்கிரமானவர்கள் கோபம், உக்கிரமானவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. போதும் போதும், அவர்கள் கோபமும் சபிக்கப்பட கடவது. கவனிங்க, இப்போ நல்லா கவனிக்கணும். நீங்க இப்போ கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க 2 பேரும் யாரா? ஏக சகோதரர்கள். யாக்கோபு தன்னுடைய அந்திய காலத்தில் வயசாயிட்டுது. வயசாயிட்டனாலே பிள்ளைகளை வாழ்த்துவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. அது தொன்று தொட்டு பழக்கம். நம்ம ஊரில் சாக போகும்போது கேட்பாங்க, செத்து போயிட்டார், எங்கள் அப்பா செத்து போயிட்டார் அப்படிம்பாங்க. அப்படியா, என்னங்க சொன்னார் கடைசியில்? ஏதாவது சொன்னாரா? ஆமாங்க, இப்படிலாம் சொன்னார் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாரே அப்படிம்பாங்க. அல்லேலூயா. வயசாகிட்டுனா ஏதாவது ஒன்று சொல்லணும்.
இவர் வயசாயிட்டு 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் வாக்குத்தத்தம் சொல்கிறார். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கார். எப்பா நீ நல்லா இருப்ப, உனக்கு மேன்மை உண்டாகும், நீ சரியான ஆள் கிடையாது, நீ ஏனதானன் இருந்த அப்படிலாம் சொல்லும்போது 2 பிள்ளைகளை 12ல் 10 நல்லபடியாக சொல்லிவிட்டு இந்த 2 பிள்ளை 10ல் ஒரு பிள்ளைய கூட ரூபனை கூட ஒரு மாதிரி சொன்னார். ஆனால் இவங்க 2 பேரை மட்டும் சபிச்சிட்டார். என்ன செஞ்சிட்டாரு? சபிக்கப்பட்டு போவதாக நீங்கள் 2 பேரும் இஸ்ரவேலில் சாபமாக இருக்கணும், எந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு அப்பாவே 2 பிள்ளைகளை சபிச்சு போட்டார்னா எப்படி இருக்கும்? 10 பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தை சொல்லிட்டு சபிச்சிட்டார். அதனால் அப்பா சபிச்சிட்டாருங்கிறதுனால இவங்க 2 பேரும் சோர்ந்து போகலை. சரி, கர்த்தர் நம்ம எப்படி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நடையை முன்னேற்றமாக கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது இந்த சிமியோனுக்கும் லேவிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சிமியோனுக்கும் லேவிக்கும் என்ன இருக்குது? ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த சிமியோனை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவன் ஏனோ தானோ என்று சொல்லி இருக்கின்றான். இவனுடைய கோத்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னாகும் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சிமியோனின் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர் அப்படின்னு போட்டிருக்குது முதல் கணக்கெடுப்பில். 2வது இஸ்ரவேல் மக்களை கணக்கெடுக்கும் போது அதே என்னாகும் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படித்தா இவைகளே சிமியோனியரின் குடும்பங்கள், அவர்கள் 22,200 பேர். எப்பா 59,000 பேராக இருந்தவங்க எங்கே வந்துட்டாங்க? ஆமாம், 29,000க்கு 22,000 22,000க்கு வந்துட்டாங்க. அல்ல 22,200 குறைஞ்சி போயிட்டாங்க. ஏன் குறைஞ்சாங்க? தேவ பிரசன்னத்தை தேடலை, தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சாபம் இருக்கு. இந்த சாபத்தை மாற்றுகிற வழி என்ன? இந்த சாபத்திலிருந்து மீண்டு வருவதற்குரிய சூழ்நிலை என்ன? அதற்கு நமக்கு என்ன சந்தர்ப்பம் இருக்குது? அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம்? ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? ஏதாவது ஒரு காரியத்தை செய்து மேலே வந்துடலாமா? அப்படிங்கிறத அவர்கள் பிரசன்னத்தையோ சமூகத்தையோ தேடாமலே இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வாசிங்க. மீதியானிய ஸ்திரீயோடு குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி. அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுவுமாயிருந்தான். அல்லேலூயா, சோத்ரம். கவனிச்சிங்களா? கவனிங்க, நல்லா கவனிக்கணும், எல்லாம் உறங்காமல் நல்லா தெளிவாக கவனிங்க. இவன் சிமியோனியரின் வம்சத்தில் ஒரு பிரபு. யாரு? ஒரு தலைவன். இப்போ மோவாபின் சமவெளியில் இன்னும் 2 ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், கொஞ்சம் நடந்தால் போதும், கானானுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னால் மோவாபில் பாவம் பயங்கரமாக உபச்சாரம் வேசித்தனம் நடக்குது. அதில் இன்னும் கொஞ்ச நாள் பரிசுத்தமாக இருந்தால் உள்ளே போயிடலாம். எல்லா கோத்திரங்களையும் எச்சரிக்கையாக இருக்குது. ஆனால் இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சிமியோனியருடைய கோத்திரத்தில் ஒரு பிரபுவே என்ன செஞ்சிட்டான்? பாவம் செய்தான். அப்பொழுது அங்கே எலையாசார் போய் பரிசுத்தத்தோடு இருந்து ஒரு ஈட்டியை வச்சு இந்த பிரபுவை அப்படியே குத்தி போட்டுடுறான். வைராக்கியமாக இருந்து பாருங்க, அவன் வைராக்கியத்தை காண்பித்தான். அவன் லேவியின் கோத்திரத்தை சார்ந்தவன். இவனை பாருங்கள், இந்த சிமியோனியருடைய வம்சம் இவர்கள் தேவ பிரசன்னத்திற்கு அந்த முக்கியத்துவத்தை மகிமையை கொடுக்காததினால் கோத்திரம் குறைஞ்சி போகுது. கோத்திரத்தில் பாவம் பெருகிக்கிட்டு இருக்குது. கோத்திரம் அழிந்து கொண்டு இருக்குது. ஒரு போராட்டமான நிலைமையில் இருக்குது. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. உபாகமம் புஸ்தகத்தில் 32 பார்த்தீங்கன்னா எல்லார் பேரையும் சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. இந்த சிமியோன் பேர் மட்டும் அங்கே இல்லை. யார் பேர் இல்லை? அட்டவணையில் அவன் பேர் கூட வரல. பார்த்தீங்களா? ஆனால் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க செப்துவகிந்து என்னும் ஒரு மொழிபெயர்ப்பில் அவன் பேர் என்ன செய்து இருக்கு. ஆனால் இன்றைக்கு நமக்கு வாசிப்பதற்கு என்ன செய்யலை? வரலையே, விடுபட்டுட்டுதே. பாருங்கள், தகப்பனுடைய சாபத்தை அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு வராதபடிக்கு
செயல்படாதபடிக்கு, தேவ சமூகத்தை, பிரசன்னத்தை, ஜெபத்தை நாடாதபடி, முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு ஏனோதானோன்னு இருந்ததினாலே இந்த குடும்பம், இந்த கோத்திரம் ஒரு மோசமான நிலையிலே அல்லது பெருமையாய் சொல்லக்கூடிய அளவிலே எதுவும் இல்லாமலே போய்விட்டது. ஆனால் அடுத்து ஒரு பரிவர்த்தனை வர பாருங்க. யாரு? லேவி. லேவின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லேவின்னா யாரு? ஆசாரியன். அவன் தான் இன்னைக்கு நம்மளெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு. ஏங்க, அவர் இப்படி போயிட்டாரு சிமியோனியர். இந்த லேவியர் நம்மளை என்ன செய்ய வந்துட்டாரு? ஆசீர்வதிக்க வந்துட்டாரு. 2 பிள்ளைகளையும் தான் சபிச்சாரு. ஏன் ஒரு பிள்ளை அப்படியே போயிட்டான்? ஒரு பிள்ளை எதற்கு? ஆசீர்வதிக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தின் மகனாக வந்து விட்டான். அவன் தனக்கு கிடைக்கின்ற சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டான். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்திலே மோசே மலையில போய் 40 நாள் வருவதற்கு தாமதமான போது ஆரோன் இடத்திலே மக்கள் போய் எங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை செய்யும் என்று சொல்லி தெய்வத்தை கேட்ட பொழுது அவர்கள் விக்கிரகத்தை நம்பி ஓடி போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே மோசே கோபத்தோடு நிற்கின்றார். இவ்வளவு முதல் கட்டளையை நான் மேலே எழுதி கொண்டு ஆண்டவர் தந்திருக்கிறார், என்னை என்று உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று. அந்த முதல் கட்டளையே நீங்கள் நான் கீழே வருவதற்குள்ளே என்ன செய்து விட்டீர்களே, மீறிட்டீர்களே. எனவே இந்த விக்கிரக வழிபாடுகளை வெறுத்து யாரெல்லாம் தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் என் பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே எந்த கோத்திரமும் வரலங்க. லேவி கோத்திரம் ஓடி மோசே பக்கத்தில் நின்றுக்கிட்டாங்க. என்னங்க செய்யணும்? இப்பொழுது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துங்கன்னாங்க. பாருங்க, தாயின் பார்க்கல, சகோதரர்னு பார்க்கல, அவர்களை அழித்தார்கள். பாருங்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தார்கள். பரிசுத்தம் முக்கியம், ஆண்டவருக்கு மகிமை முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க நின்னாங்க. அப்போ தான் மோசே சொன்னார், இனி நீங்கள் தான் தலைமுறை தலைமுறையாக இஸ்ரவேலரை, ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு சந்ததி என்று அவர்களை கர்த்தர் தூக்கி நிறுத்தினார். காரணம், தேவனுக்கு வைராக்கியமாய், தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம், தேவ மகிமைக்கு இடம் கொடுத்ததினாலே அவர்கள் நீங்க ஆசரிப்பு கூடாரத்திலேயே இருக்கணும்னு சொல்லி அவர்கள் அடிக்கடி ஆசரிப்பு கூடாரம், அடிக்கடி ஜெபம், அடிக்கடி ஆலயம், அடிக்கடி தேவ பிரசன்னத்தில் வந்தபடினாலே அந்த கோத்திரம் இன்னைக்கும் தலை நிமிர்ந்து நிற்கிறது, இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. சாபத்தை மாற்றலாம் ஆசீர்வாதமா. ஒரு பிரதர் கூட என்கிட்ட சொன்னார், எங்கள் அம்மா என் மேலே சாபம் போட்டாங்க பாஸ்டர். என்ன சாபம் போட்டாங்க? எனக்கு ரொம்ப தொல்லை பண்ணுற, நான் செத்த பிற நீ பாரு, நடுத்தருவில் தான் நீ நிற்ப. எங்கே நிற்க போகிற? நடுத்தருவில் தான் நீ நிற்ப, நான் செத்த பிற. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட சொல்கிறார், பாஸ்டர் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் நடுத்தரில் தான் நிற்கிறேன், டிராஃபிக் போலீஸ் ஆகிட்டேன். அல்லேலூயா, நான் டிராஃபிக் போலீஸ் ஆகிட்டேன். எங்கள் அம்மா என்ன நோக்கத்தில் சபிச்சாங்களே தெரியல, நான் ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணி எங்கள் அம்மா சொன்ன மாதிரி ஆண்டவரே நடுத்தருவில் நின்னாலும் நல்லா நிற்கிற மாதிரி என்ன வச்சிரும். அல்லேலூயா, ஆமென். அவருக்கு இன்னைக்கு ரொம்ப சம்பளம், நல்ல மேன்மை, உயர்வு. அல்லேலூயா, எப்படி மாற்றிட்டார் பார்த்தீங்களா ஆசீர்வாதத்தை. அப்போது சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிட்டார் பாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவங்க சபிச்சிட்டாங்க, இவங்க சபிச்சிட்டாங்கன்னு சொல்கிற இல்லை, நீ தேவ பிரசன்னத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னால் அந்த சாபத்தை தலைகீழாய் மாற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தவும் வல்லவராயிருக்கிறார். உன் பிதாக்களின் சாபம், உன் மிற்பிதாக்களின் சாபம் உன் மேல பலிப்பதில்லை, அல்லது காரணம் இல்லாமல் விட்ட சாபம் உன் மேல தங்குவதே இல்லை. காற்றிலே எப்படி மேகம் பறந்து போகிறதோ அப்படியே உனக்கு விரோதமாக யார் சபித்திருந்தாலும் அது காற்றிலே பறந்து போய்கொண்டே இருக்குமே தவிர உன்னை சேதப்படுத்தவே முடியாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவ சமூகம் உன்னை ஆசீர்வதிக்கும், தேவ சமூகம் உன்னை உயர்த்தும், தேவ சமூகம் உன்னை மேன்மைப்படுத்தும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவ பிரசன்னம் நமக்கு செழிப்பையும் உறுதியையும் தருகிறது. அல்லேலூயா. கித்தியனாகிய ஓபேத்து வீடு செழிப்பாகவும் உறுதியாகவும் இருந்தது. அல்லேலூயா. இரண்டாவது, சிமியோன் கோத்திரத்தை விட லேவி கோத்திரம் செழிப்பாகவும் உறுதியாகவும் இருந்தது. அல்லேலூயா. பிரசன்னம் தான் காரணம், முக்கியம். மூன்றாவது, நான் கொடுத்து அப்படியே ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். சவுல், தாவீது, 2 பேருமே யார் தான்? ராஜா தான். அல்லேலூயா. 2 பேருமே ராஜா தான். சோத்ரம். சவுல் ராஜாவாக்கப்பட்டான்,
ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ளே வந்துச்சுது. முதல்ல அபிஷேகம் பண்ணி தான் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார். அபிஷேகம் வந்தது உண்மை, ஆவியின் வல்லமை அவன் மேலே இறங்கினதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதன் பிறகு அவன் ஒரு புது அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டான், நிரப்பப்படுகிறேன் என்று எங்கேயுமே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் 1981 பெற்ற அபிஷேகத்திலேயே வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கு. அந்த பெட்ரோல் எண்ணெய்க்கே குறைஞ்சிருக்கும், அந்த எண்ணெயிலே ஓடுறாங்க. ஆனால் ஓடலை, நிறைய பேர் நம்ம தள்ளிக்கிட்டு தான் இருக்கிறோம். போன்னு சொல்லி தள்ளிக்கிட்டு தான். அங்கே தான் எண்ணெய் இல்லையே, 20 வருஷமாக தள்ளிக்கிட்டு இருக்கிறோம், எண்ணெய் இல்லை. இன்றைக்கி தேவைன்னா இன்னைக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினா தான் அந்த வண்டி என்ன செய்யும், ஓடும். இந்த சவுலை அந்த மக்கள் எல்லாரும் 20 வருஷமாக தள்ளிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த எண்ணெய் அவனுக்குள்ளே என்ன செய்யலை, இல்லை, எண்ணெய் இல்லை. ரெண்டாவது பாருங்கள், எண்ணெய் இல்லாததுனால அவன் சவுல் 2 யுத்தம் பண்ணான் எப்போவுமே, தாவீதோடும் பெலிஸ்தியரோடும். பாருங்கள், அவன் பெலிஸ்தியரோடு மட்டும்தான் யுத்தம் பண்ணணும், தாவீதோடு யுத்தம் பண்ணக்கூடாது. காரணம் என்ன, பொறாமை, காய்மகாரம். எனக்கு 1000 கொடுத்தாங்க, அவனுக்கும் 10000 கொடுத்துட்டாங்க. தாவீதுக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அந்த பாட்டு தான், தாவீதுக்கு வேட்டை வச்சுது. அல்லேலூயா, ஆமென். மக்கள் பாடினதுனால ரொம்ப பிரச்சனை. அதிலிருந்து அவன் டபுள் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கான், 2 கேம் விளையாடி கொண்டே இருக்கிறான். நாமளும் அப்படி தான். சில நேரங்களில் அபிஷேகத்தை இழந்தவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளோடும் கொஞ்சம் நேரம் சண்டை போடுறது, அது பிறகு சாத்தானோடும் போடுறது. பொல்லா சாத்தானே ஓடு, இவன் இருக்காளே இவன் இருக்கானே, அங்கேயும் போட்டுக்கிடுற சண்டை, இங்கேயும் போட்டுக்கிடுறது. நமக்கு ஒரே சண்டை பிசாசோடு மட்டும்தான். அல்லேலூயா, ஒரே யுத்தம் அங்கே தான் பண்ணணும். இவன் இங்கே கர்த்தருடைய மகன் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளோடும் சண்டை, சாத்தானோடும் அபிஷேகம் இழந்த சாத்தானோடும் சண்டை. அப்படி இருக்கக்கூடாது. இது சவுளுடைய ஆவி, 2 பக்கம் அதுதான். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுல் கர்த்தருடைய கட்டளையை மீறிக்கிட்டே இருந்தான். சாமுவேல் சொன்னார், இந்த அமலேக்கியர் மேலே எனக்கு என்ன இருக்கிறது, கோபம் இருக்குதப்பா. 15ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் 1 சாமுவேலில். இவர்களை எல்லாம் நீ அழிச்சு போடு, ஆடு மாடு எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னார். இவன் என்ன பண்ணான் தெரியுமாண்ணா, முதல் தரமான ஆடுகள் மாடுகளை எல்லாம் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் நசல் கொண்டதும் கலலையுமானதை அழிச்சு போட்டான். சாமுவேல் வந்தார், நான் சொன்னதையெல்லாம் நீ செஞ்சிட்டியா, நான் எல்லாம் செய்துட்டேனே அப்படின்னு சொன்னான். இல்லையே, என் காதில் சத்தம் வருது, ஆடு மாடு சத்தம். இது உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்த. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை இங்கே சொல்லக்கூடாது. அல்லேலூயா, ஏதோ வழியில் கிடக்கிறத எடுத்து அப்படி, அதாவது அந்த கொள்ளையை எடுத்து என்ன செய்ய போகிறேங்கிறான், பலி செலுத்த போகிறேங்கிறான். பலி எங்கேயோ நிறைய பேர் இப்படி தான் சொல்லுவாங்க, ஆண்டவரே என் கண்ணில் ஏதாவது கிடச்சிதுன்னா நான் கொண்டு போய் காணிக்க போட்டுடுறேன். அதெல்லாம் நீ போடண்டாம். அல்லேலூயா, நீ உழைச்சி சம்பாதிச்சு உனக்கு வர்றதில் கொண்டு என்ன செய்ய போடு, அதுதான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென், ரைட், உங்களுடைய பிரயாசம். அப்போது இது உடைய தேவனாகிய கர்த்தருக்குன்னு சொன்னான். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே முக்கியம், உத்தமம். சவுல் கீழ்ப்படியாமல் போயிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேசத்திலே சூனியக்காரிகள், அஞ்சனம் செய்கிறவர்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி அடித்தான். வைராக்கியமாக இருந்தான் கர்த்தருக்காக ஆரம்பத்தில். ஆனால் கடைசி எங்கே போயிட்டான், அங்கே தான் தேடி போனான். காரணம் என்னன்னா, சொப்பனத்தினாலாவது, ஊரிமினாலாவது, தும்மிமினாலாவது, தீர்க்கதரிசிகளினாலாவது சவுலோடு கர்த்தர் என்ன செய்யலை, பேசலை. காரணம் என்னன்னா, பிரசன்னத்துக்கு அவன் முக்கியத்துவம் என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்துட்டு அப்படி அடுத்த குறிப்பு சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் வாசிங்க 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 18 அகியாவை நோக்கி தேவனுடைய பெட்டியை கொண்டு வா, யுத்தத்துக்கு போறாங்க, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாளில் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் தான் இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் அங்கே தான் இருந்துச்சு. இப்படி சவுல் ஆசாரியனோடு பேசுகையில் பெலிஸ்தருடைய பாளையத்தில் உண்டான கலவரம் வர வர அதிகரித்தது. அப்பொழுது சவுல் அந்த அகியா என்று சொல்லக்கூடிய ஆசாரியனை பார்த்து இருக்கட்டும் என்றான். எங்க யுத்தத்துக்கு போனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்க உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு என்ன செய்யுங்க, போங்க, எக்காலத்தை பொருந்துணியாக முழங்குங்க, ஆர்ப்பரியுங்க, அப்போ உங்களுக்கு வெற்றின்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் பெட்டியை கொண்டு வான்னு சொல்லிட்டு
கலவரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டாம் அங்கே கொண்டு வையின்ட்டான். என்னதான் கலகங்கள் பிரச்சனைகள் அதிகரித்தாலும் ஜெபம் பண்ணாமல் போகக்கூடாது. அல்லேலூயா. என்னதான் பிரச்சனை தலைக்கு மேலே வந்தாலும் அதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், செயல்படணும். அதுதான் பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இவன் பிரசன்னம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. என்னதான் இருந்தால் கூட இந்த சத்தியத்துக்கு வாங்க, இந்த வசனத்தின்படி நடங்க, முதல் இது ஒழுங்கு, இந்த ஒழுங்கின்படி செய்யுங்க, அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அப்படி தான் சொல்லணுமே தவிர சரி அதெல்லாம் வேண்டாம் பரவாயில்ல அப்படின்ட்டு ஆவிக்குரிய காரியத்தை தள்ளி போடக்கூடாது. அல்லேலூயா. சோதர் பாஸ்டர் வந்து ஒன்றில் ஜெபிக்கணும்னா அவர் வந்து தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. தேவ மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தேவ காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தேவ பிரசன்னத்துக்கும் தேவ மனுஷர்களுக்கும் தேவ செயல்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா நீங்கள் எதில் நடக்கிறீங்க, பிரசன்னத்தில் இருக்கிறீங்க, பிரசன்னத்தை விரும்புகிறீங்க. அப்படி விரும்பினா நீங்கள் நீதிமானை போல செழிப்பீங்க, பனையை போல செழிப்பீங்க, லீவன் உள்ள கேதுருவை போல ஸ்ட்ராங்காக உறுதியாக இருப்பீங்க. உங்களை யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனால் நடந்தது என்ன பாருங்கள். சவுளுடைய வாழ்க்கையை பார்த்தால் 40 வருஷம் யார் ராஜா, 40 வருஷம் ராஜா. அவனுடைய சந்ததிகள், அவனுடைய நிலைமைகள், அவனுடைய சூழ்நிலையை பார்த்தால் அது செழிக்க முடியலை. அடுத்தடுத்து அவன் சந்ததியிலே ஒரு சிங்காசனத்தை போட்டு ஆளுகை செய்து அப்படி வந்திருக்கிற அனுபவமே இல்லை. ஒரு யுத்தம் நடந்துச்சு, யுத்தத்தில் அவனும் அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே காணவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பிரசன்னத்தை உதாசீனப்படுத்துகிற, பிரசன்னத்தை தூர போடுகின்ற, பிரசன்னத்தை விரும்பாதவர்களுடைய நிலையிலே செழிப்பை பார்க்க முடியவில்லை, முன்னேற்றத்தை பார்க்க முடியவில்லை. இதை நான் உங்களை குற்றப்படுத்துவதற்கு சொல்லவில்லை, பயமுறுத்துவதற்கு சொல்லவில்லை. இதை நான் உங்களை ஏதோ ஒன்றை சொல்லுவதற்காக என்று அல்ல. நீங்கள் இதை விளங்கி கொள்ள வேண்டும். பிரசன்னம் எவ்வளவு முக்கியம், பிரசன்னம் இல்லாதது எவ்வளவு எவ்வளவு பயமான காரியம் என்பதை நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்லுகின்றேன். அல்லேலூயா. அப்படியானால் இந்த தாவீதை பற்றி நான் பார்க்கும்போது அல்லேலூயா, இந்த 2 ராஜாக்கள், முதல் ராஜாவுக்கும் அதுக்கு அடுத்து வந்த ராஜாவுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். ஆண்டவர் தாவீதை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி? அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலே கொடுத்துட்டார். என் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அவர் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தால் அவன் பிரசன்னத்தை தேடுகிறவனாகத்தான் இருப்பான், அவன் பாடுகிறவனாக இருப்பான், அவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான், அவன் ஆராதிக்கிறவனாக இருப்பான். எதை செஞ்சாலும் அவன் ஜெபிச்சு ஜெபிச்சு தான் போகிறவனாக இருப்பான். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க, எத்தனை யுத்தம் வந்துச்சுது. யோபோத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்னான். ஆண்டவரே நான் இந்த தண்டை தொடரணுமா தொடரக்கூடாதா? நீ தொடர். கர்த்தர்கிட்ட கேட்குறான். பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம், ஜெபத்துக்கு முக்கியத்துவம், தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம். தேவ சமூகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம காரியம் எல்லாமே லகுவாக முடிஞ்சிடும். அல்லேலூயா. நிறைய பேர் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தான் அவங்க காரியம் சவுமுட்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டு கிடக்கு. அல்லேலூயா. செவ்வாய் இழுக்குது. அநேக காரியங்களில் போராட்டங்கள், அப்படியே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பிரசன்னத்துக்கு, பிரச்சனையில் உள்ளவங்கெல்லாம் பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த பிரசன்னமே பிரச்சனையை தீர்க்கும். அல்லேலூயா. ஆமென். இந்த பிரசன்னமே பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அப்போ இந்த தாவீதை நீங்கள் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசியுங்கள். நாம் ஜெபத்தோடு முடிக்க போகிறோம். வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரே ஒரு துளிர் தான், ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அல்லேலூயா. எத்தனை கிளை எழும்ப போது? ஒரே கிளை. ஈசாய் என்னும் அடிமரம். ஈசாயின்னா யாரு? தாவீதுடைய அப்பா. நல்லா விழிப்பாக தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. சோத்ரம். ஈசாய் தாவீதுடைய அப்பா, கடைசி பையன், அடிப்பையன், அடிமரம். அங்கேருந்து ஒரு துளிர் அது தோன்றுச்சு பாருங்க. அல்லேலூயா. அது தேவ பிரசன்னத்தை நேசிக்கிற துளிர், அது தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற துளிர், அது தேவனுக்கு இடம் கொடுக்கிற ஒரு துளிர். அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். சாமுவேலை கொண்டு கொம்பினாலே அபிஷேகம் பண்ணினதிலே அவன் அகமகிழ்ந்தான். அவனை விசேஷமாக கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணாங்க. அந்த நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் என்ன செய்திருந்தார்? தங்கியிருந்தார். ஆனால் சவுல் மேலே இருந்த ஆவியானவர் விலகி என்ன ஆவி வந்தார்? பொல்லாத ஆவி வந்தார்.
பாருங்க, பிரசன்னத்துக்கு இடம் கொடுக்கிறவங்க மேலே ஆவியானவர் கண்டினியூவாக இருப்பார். பிரசன்னத்தை விட்டு வெளியே போகிறவங்க மேலே ஆவியானவர் போகிறாரு. வேறு ஆவி வந்துடக்கூடாது, அது வரைக்கும் நல்லது. ஆமென், சோத்திரம். அதனால் தேவ பிரசன்னத்தில் இருந்து அடிக்கடி சபைக்கு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆராதனையை கட் பண்ணாமல், திருவிருந்தை கட் பண்ணாமல், ஜெபங்களை கட் பண்ணாமல் ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன குறை வந்தாலும் புதுப்பிக்கப்படுவீங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் குறை வரலன்னு சொல்ல முடியாது. பெரிய பாவம் வந்துச்சுது, அழுதான். என்ன பண்ணா? ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு, இந்த ஆவியின் பிரசன்னத்தை வச்சு தான் நான் இதுவரைக்கும் வெற்றி பெற்றேன், மேன்மை பெற்றேன். இந்த ஆவி போச்சுன்னா எல்லாமே போச்சு என் வாழ்க்கையில். தயவு செய்து எனக்கு இறங்கும், தயவு செய்து ஒரு விசை மன்னியும், தயவு செய்து எனக்கு ஒரு விசை எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டான். அல்லேலூயா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அப்போ அவன் அபிஷேகம் ஏற்கனவே பெற்றது இருக்கு என்று நினைக்கவில்லை, புது அபிஷேகம். எல்லாரும் அதற்கு கரங்களை தட்டி அந்நிய பாஷையில் பேசுங்க. ஒரு புது அபிஷேகத்தினாலே எண்ணெய் நிரப்பு, ரகா சாந்தாராலாமா, ஒரு புது வல்லமையால் உடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. ஏற்கனவே பெற்ற அனுபவம் அல்ல, இன்னும் கொஞ்சம் வல்லமையோடு ஓட, இன்னும் கொஞ்சம் வல்லமையோடு வெற்றி பெற உதவி செய்யும். அல்லேலூயா. சவுளுடைய வண்டியில் எண்ணெய் இல்லாதனால 40 வருஷம் தள்ள வேண்டியதாக இருந்துச்சு. தாவீதை தள்ள வேண்டியதே இல்லை, 12,000 பேரை அடிச்சுட்டு வந்துடுவான். அல்லேலூயா. ஆமாம், ஓடிக்கொண்டே இருப்பான், வீழ்த்தி கொண்டே இருப்பான். பெரிய பெரிய வெற்றி. ஏன்னா உள்ளுக்குள்ளே யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கார், அவனை செயல்படுத்திக்கிட்டே இருக்கார். நீங்கள் பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் புதுசு புதுசாக உங்களுக்கு வெளிப்பாடு வரும், புது காரியத்தை செய்யணுங்கிற மாதிரி வரும், அடுத்து என்ன பண்ணலாங்கிற மாதிரி உங்களுக்கு தென்படும், வெளிச்சம் வரும். அடுத்து என்ன சுதந்திரிக்கலாம், அன்னை அடுத்து என்ன பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த அபிஷேகமும் இந்த பிரசன்னமும் நம்மை முன்னேற்றத்துக்கு நேராக நடத்துகிறது. அல்லேலூயா. தாவீதுக்கு வயசாகி போயிட்டு அது வரைக்கும் அபிஷேகம். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, இனி நீர் எங்களோடு யுத்தத்திற்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் எங்களில் 10,000 பேருக்கும் சமம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவனுடைய முடிவு கூட மேன்மையாக இருக்குது. அவனை பற்றி கடைசியாக ஆண்டவரே சொல்லிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? சோதரம் 2 சாமுவேல் 7:16 அதோட முடிக்க போகிறேன். 2 சாமுவேல் 7:16 வாசி. உன் வீடும் உன் ராஜ்யமும் இன்றைக்கு மட்டும் ஸ்திரப்பட்டிருக்கும், அப்படி இருக்கா? இல்லை, என்றென்றைக்கும், இட்டர்னல், என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல் என்றான். அல்லேலூயா. என்றென்றைக்கும். தாவீதுக்கு ஒரு விளக்கு எப்பவும் இருக்கும், அது அணையாது அப்படின்னு சொன்னார். 11:36 1 ராஜாக்கள்ல பாருங்கள். இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியில் வந்து உட்கார்ற வரைக்கும் தாவீதின் சிங்காசனம் தான். இன்னைக்கும் தாவீதின் சிங்காசனம் தான் இஸ்ரவேலில். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதை தேவன் தாவீதுக்கு சொன்னோடனே தாவீது ஆச்சரியப்பட்டார். ஆண்டவரே, வெகு காலத்து செய்தியை மனுஷ முறைமையாய் நீர் சொல்லிட்டீரே, இனி உமது அடியானாகிய தாவீது நான் என்ன சொல்வது? இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அப்போ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவனுக்கு ஒரு தலைமுறை இருக்கிறது, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவனுக்கு ஒரு சிங்காசனம் தொடர்ச்சியாக இருக்குது, அவனுக்கு செழிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், அவனுக்கு உறுதி இருந்துக்கிட்டே இருக்கும், அவனுக்கு மேன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2ஐயும் யோசித்து பாருங்கள். ஒன்று, 20 வருஷம் ஒரு வீட்டில் பெட்டி இருந்தும் கடைசியில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு துக்கம்தான் அங்கே கிடச்சிது. ஆனால் 3 மாதம் ஒரு வீட்டில் பெட்டி இருந்துச்சுது, 62 பேருக்கு சந்ததிகளுக்கு ஆசீர்வாதங்கள் போச்சுது. என்ன ஆசீர்வாதம்! 2 பிள்ளையும் தான் அப்பா சபிச்சார். இஸ்ரவேலிலே உங்கள் அகங்காரம் மூர்க்கம் எல்லாம் சபிக்கப்பட்டு போவதாகன்னு. ஆனால் ஒருத்தன் அந்த சாபத்திலே அப்படி போய் அவன் சந்ததிகள் போக போக குறைஞ்சி பாவங்களுக்குள்ளே போய்கிட்டே இருந்தான். ஆனால் அடுத்த லேவியோ முழு தேசத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு அவன் பிரசன்னத்தை விரும்பினதுனால அங்கே வந்துட்டான். சவுலும் தாவீது ராஜாக்கள் தான், ஆனால் சவுலோ இந்த பெட்டி அங்கே இருக்கட்டும்,
வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெபத்தை பெற பார்த்துக்கிடுவோம், பிற சர்ச்சை பெற பார்த்துக்கிடுவோம், இப்போ நம்ம காரியத்தை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் அதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி பிரசன்னத்தை விட்டுட்டு அவன் பாட்டுக்குள்ளே போனான் பாருங்கள். ஆனால் தாவீது அப்படி அல்ல. ஈசா என்ன அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அல்லேலூயா. அவன் பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினால் அவன் சந்ததி 1000 வருடம் வரைக்கும் அரசாட்சிக்கு வந்தது. அப்படியானால் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் நம்மை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம் வீடு அம்மினதாபின் வீடா அல்லது கித்தியனாகிய ஓபேதேதம் வீடா? நம்முடைய சோதரம் சந்ததி லேவி சந்ததியா அல்லது சிமியோனின் சந்ததியா? நாம் சவுலை போன்றவர்களாக இருக்கிறோமா அல்லது தாவீதை போன்றவர்களாக இருக்கிறோமா? பிரசன்னத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஆலய பிரகாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கொஞ்சம் அப்படியே யோசித்து சிந்தித்து முழங்கால் படிக்கிட்டு ஒரு நிமிடம் சிந்தித்து அப்படியே ஜபத்துக்குள்ளே போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.